வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். விரைவில் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு. கவர்னருடன் முதலமைச்சர் ரங்கசாமி 1 மணி நேர ஆலோசனை. வேதபாரதி சார்பில் மாபெரும் இந்திய மருத்துவ முகாம். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைப்பு. அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாமில் சோகம். உடற்தகுதி தேர்வின் போது மயங்கி விழுந்த கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. புதுச்சேரியில் மாநில அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைப்பு. புதுச்சேரி அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை மக்கள் மாளிகையில் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து இன்று அல்லது நாளை இலாகா ஒதுக்கீடு அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பொறுப்பேற்று சுமார் 80 நாட்கள் கடந்தும் அமைச்சர்களுக்கு இதுவரை இலாகாக்கள் ஒதுக்கப்படவில்லை. இதனால் அமைச்சர்கள் இலாகா இல்லாமலேயே செயல்பட்டு வரும் நிலையில் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் தொகுதி வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு தொடர்பான கோப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் வழங்கியிருந்தார். எனினும் 10 நாட்களுக்கும் மேலாக எந்த முடிவும் எடுக்கப்படாததால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து உடனடியாக இலாகாக்களை ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்திருந்தன. அப்போது 2 அல்லது 3 நாட்களுக்குள் இலாகா ஒதுக்கீடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உறுதியளித்திருந்தார். இந்த சூழலில் மக்கள் மாளிகையில் நேற்று முதலமைச்சர் ரங்கசாமியும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனும் சுமார் 1 மணி நேரம் சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பாஜக கோரியிருந்த முக்கிய இலாகாக்களை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு இன்று அல்லது நாளை இலாகாக்கள் ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் நிலவி வருகிறது. பாரத பண்பாட்டு அமைப்பான வேத பாரதி சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற மாபெரும் இந்திய மருத்துவ முகாமை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் VP சிவக்கொழுந்து ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் பல்வேறு சமூக சேவை பணிகளை மேற்கொண்டு வரும் பாரத பண்பாட்டு அமைப்பான வேத பாரதி சார்பில் மாபெரும் இந்திய மருத்துவ முகாம் ECR சாலையில் உள்ள சங்கர வித்யாலயம் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், காஞ்சி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சீனிவாசு, டீன் வெங்கட்ரமணன், சென்னை ஆடிட்டர் குமரகுரு உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சென்னை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேத கல்லூரி மற்றும் மருத்துவமனை முதல்வர் டாக்டர் சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் முகாமில் பங்கேற்று பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனை மற்றும் உடல் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இந்த முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் உடல் பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றனர். புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்ற இந்த மாபெரும் ஆயுர்வேத இந்திய மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை வேத பாரதி தலைவர் வழக்கறிஞர் பட்டாபிராமன், பொதுச் செயலாளர் நடராஜன், பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் அமைப்பின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற அக்னிவீர் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமில் உடற்தகுதி தேர்வின் போது மயங்கி விழுந்த திருவண்ணாமலையை சேர்ந்த கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அக்னிவீர் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி பாலுவின் மகன் கோகுல் உடற்தகுதி தேர்வில் பங்கேற்றிருந்தார். அவர் ஆரணியில் உள்ள கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இன்று நடைபெற்ற உடற்தகுதி தேர்வின் ஒரு பகுதியாக ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற போது கோகுல் திடீரென மயங்கி கீழே விழுந்தார். அங்கிருந்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் மருத்துவ குழுவினர் உடனடியாக அவருக்கு முதலுதவி அளித்து புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த கோகுலின் பெற்றோர் கதறி அழுதது அங்கிருந்தவர்களை சோகத்தில் அழுத்தியது. இந்த சம்பவம் குறித்து கோகுலின் பெற்றோர் கூறுகையில், அவர் தனது பகுதியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 2ஆம் இடம் பெற்ற அளவுக்கு உடல் தகுதி மிக்கவர் என்றும் அவரது உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதால் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கோகுலின் உடலுக்கு நாளை பிரேத பரிசோதனை நடைபெற உள்ள நிலையில் அதன் அறிக்கைக்கு பிறகே உயிரிழப்பிற்கான துல்லியமான காரணம் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. போட்டியை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். கடற்கரைகள் மற்றும் திறந்தவெளி மைதானங்களில் விளையாடப்படும் இந்த விளையாட்டில் இரு அணிகள் மாறி மாறி இரும்பு குண்டுகளை எறிந்து இலக்கை மிக நெருக்கமாக அடைவதன் மூலம் புள்ளிகளை பெறுகின்றன. சிறுவர்கள் விளையாடும் கோலி குண்டு விளையாட்டை ஒத்த இந்த பெத்தாங் புதுச்சேரியின் தனித்துவமான விளையாட்டு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக விளங்கி வருகிறது. இந்த விளையாட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி உப்பளம் மைதானத்தில் இன்று தொடங்கியது. சுமார் 251 அணிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ள இந்த போட்டியை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 30,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக 100 டிகிரிக்கும் மேல் பதிவான கடும் வெயிலால் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு கடந்த இரவு முதல் பெய்த மழை பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. மழையால் வெப்பம் தணிந்து நகரம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக 100 டிகிரிக்கும் மேல் கடும் வெயில் வாட்டி வதைத்ததுடன் அனல் காற்றும் வீசியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினார். வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க மக்கள் குளிர்பானங்கள் அருந்தியும் தேவையற்ற வெளிப்புற பயணங்களை தவிர்த்தும் தங்களை பாதுகாத்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் அரியாங்குப்பம், பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரையாம்புத்தூர் உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெயிலின் தாக்கம் கணிசமாக குறைந்து புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. நீண்ட நாட்களாக கடும் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் மழையால் நிம்மதி அடைந்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 13வது தேசிய ஸ்பீட் ரேக்கிங் சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் போட்டியை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குடும்பத்துடன் பார்வையிட்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் இணைந்து நடத்தும் 13வது ஸ்பீட் ரேக்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டிகள் லாஸ்பேட்டையில் உள்ள புதுச்சேரி அரசின் ஸ்கேட்டிங் மைதானத்தில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. போட்டியின் 3வது நாளான நேற்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்து ஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் கலந்து கொண்டு போட்டிகளை பார்வையிட்டார். தமிழகம், கேரளம், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் சப் ஜூனியர், ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். 3ஆம் இடம் பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் வெண்கல பதக்கங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் ஒரு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் குரூப் பி பணியிடங்களுக்கான பேப்பர் 2A தேர்வை ஆங்கிலத்தில் மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளிலும் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி தேர்வு குழுமம் அறிவித்துள்ள குரூப் பி பணியிடங்களான ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், லைப்ரரி அசிஸ்டன்ட், அக்ரிகல்ச்சர் ஆபீசர் ஆகிய பதவிகளுக்கான 2ஆம் தாள் தேர்வான பேப்பர் 2A முழுவதும் ஆங்கிலத்தில் மட்டுமே நடத்தப்படும் என்ற அறிவிப்பு புதுச்சேரி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழ் வழியிலும், ஏனாமில் தெலுங்கு வழியிலும், மாஹேயில் மலையாள வழியிலும் கல்வி பயின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த தேர்வை எதிர்நோக்கி உள்ள நிலையில் ஆங்கிலத்தில் மட்டும் தேர்வு நடத்துவது அவர்களின் வேலைவாய்ப்பு வாய்ப்பை பாதிக்கும் என அவர் கூறியுள்ளார். அனைத்து குடிமக்களுக்கும் அரசு பணிகளில் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 16க்கு இந்த நடைமுறை முரணானது என்றும்,
தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு ஆகியவை புதுச்சேரியின் அலுவல் மொழிகளாக உள்ள நிலையில் ஆங்கிலத்தை மட்டும் கட்டாயப்படுத்துவது புதுச்சேரி அலுவல் மொழி சட்டத்திற்கும் எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடைமுறை கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மற்றும் தாய்மொழி வழி கல்வி பயின்ற இளைஞர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி சமூக நீதிக்கு எதிரானதாக அமையும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே புதுச்சேரி தேர்வு குழுமமும் புதுச்சேரி அரசும் உடனடியாக தலையிட்டு பேப்பர் 2A தேர்வை ஆங்கிலத்துடன் சேர்த்து தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளிலும் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. இந்த கோரிக்கையை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் தலைமை செயலர் உடனடியாக பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்றும், இல்லையெனில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களை திரட்டி ஜனநாயக ரீதியிலான போராட்டம் நடத்தப்படும் என்றும் தேசிய மக்கள் முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மின்விளக்கு அலங்கார வீதி உலாவை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா 28ஆம் ஆண்டாக வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவில் 6ஆம் நாள் திருவிழாவில் ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் மின்விளக்கு அலங்காரத்தில் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நேயம் மக்கள் கழகம் தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி மற்றும் புதுச்சேரி மனித நேயம் மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் அப்பகுதி ஊர் முக்கிய பெரியோர்களும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மின்விளக்கு அலங்கார அம்மன் வீதி உலா விழாவின் உபயதாரர் பாபு என்கிற சுப்பிரமணியன், கௌரி, சீனிவாசன், கோகிலா, பிரசன்னா, ரம்யா குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். வளர்ந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளைஞர் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இதையொட்டி புதுவை அடுத்த ஆரோவில்லில் நடைபெற்ற காணொலி நிகழ்வில் அமைச்சர்கள், லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி வளர்ந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளைஞர் உறுதிமொழி இயக்கம் என்ற தேசிய அளவிலான மக்கள் பங்கேற்பு இயக்கத்தை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். 100 வாரங்கள் நடைபெற உள்ள இந்த இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இதில் மை பாரத் தேசிய சேவை திட்ட தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர் அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக புதுவை அடுத்த ஆரோவில்லில் உள்ள பாரத் நிவாசில் காணொலி நிகழ்ச்சி நடைபெற்றது. குஜராத் கூடுதல் தலைமை செயலரும் ஆரோவில் நிர்வாக செயலாளருமான ஜெயந்த் ராவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்பட உறுதி மேற்கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி கிராம வங்கியை அரியூர் பகுதிக்கு மாற்றும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் கிராமத்தில் புதுச்சேரி கிராம வங்கி வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்த வங்கியை சுற்றியுள்ள 5 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் 350க்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 50க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்த வங்கியின் சேவையை நம்பியுள்ள நிலையில் தினக்கூலி தொழிலாளர்கள் மற்றும் விவசாய பணியில் ஈடுபடும் பெண்களும் தங்களது வருமானத்தை வாரந்தோறும் இந்த வங்கியில் சேமித்து வருகின்றனர். இந்த நிலையில் இடவசதி குறைபாடு காரணமாக சிவராந்தகத்தில் செயல்பட்டு வரும் வங்கியை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரியூர் பகுதிக்கு மாற்ற வங்கி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள், வங்கி மாற்றப்பட்டால் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், தினக்கூலி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும், அரியூருக்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் சிரமம் ஏற்படும் என்றும், பணம் எடுத்து செல்லும் போது பாதுகாப்பு பிரச்சனையும் உருவாகும் என்றும் கூறி வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களை சமாதானப்படுத்த முயன்றனர். இருப்பினும் வங்கியை இடமாற்றம் செய்யும் முடிவை கைவிடும் வரை போராட்டத்தை தொடருவோம் என அவர்கள் வங்கி நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வங்கியின் மண்டல மேலாளர் முருகன் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த விவகாரம் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் இடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் நடத்தப்பட்ட ஒற்றுமைக்கான கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் அடங்காத காளைகள் அணி அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. புதுச்சேரி தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான ஒற்றுமை கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. புதுச்சேரியில் பணியாற்றும் 60க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு இதில் பங்கேற்றனர். செய்தியாளர் கந்தன் தலைமையிலான அடங்காத காளைகள், அக்பர் தலைமையிலான தொட்டால் தூக்குவோம், ராஜா தலைமையிலான மிரட்டல் பசங்க, மணி தலைமையிலான ரொனால்டோ பயலுக ஆகிய 4 அணிகள் நாக் அவுட் முறையில் மோதின. முதல் அரையிறுதிப் போட்டியை மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமதாஸ் தொடங்கி வைத்தார். இதில் அடங்காத காளைகள் அணி 167 ரன்கள் குவித்து தொட்டால் தூக்குவோம் அணியை 33 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மற்றொரு அரையிறுதியில் 82 ரன்கள் என்ற இலக்கை மிரட்டல் பசங்க அணி 7 ஓவர்களிலேயே எட்டி ரொனால்டோ பயலுக அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இறுதிப் போட்டியை இந்திரா நகர் தொகுதி தாவேக்கை நிர்வாகி முருகன்தாஸ் தொடங்கி வைத்தார். இதில் அடங்காத காளைகள் அணி 10 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்புக்கு 110 ரன்கள் எடுத்தது. ஒளிப்பதிவாளர் அன்பு, அரை சதம் விலாச, செய்தியாளர் கந்தன் 20 ரன்களுடன் களத்தில் நிலைத்திருந்தார். 111 ரன்கள் என்ற வெற்றி இலக்குகளுடன் களம் இறங்கிய மிரட்டல் பசங்க அணி தொடக்கத்திலேயே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. 10 ஓவர்கள் முடிவில் வெறும் 35 ரன்கள் மட்டுமே எடுத்ததால் அடங்காத காளைகள் அணி 75 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. பந்து வீச்சில் ஒளிப்பதிவாளர் அன்பு 3 விக்கெட்டுகள் கைப்பற்றினார். வெங்கடகிருஷ்ணன், ஞானவேல் மற்றும் நிருபர் கிருஷ்ணா தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தி வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினர். வெற்றி பெற்ற அணிக்கு ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கோப்பையை வழங்கி பாராட்டினார். 2ஆம் இடம் பிடித்த மிரட்டல் பசங்க அணிக்கும் பரிசு வழங்கப்பட்டது. தொடர் நாயகன் விருது ஒளிப்பதிவாளர் அன்புக்கும், ஆட்ட நாயகன் விருது ஒளிப்பதிவாளர் ஞானவேலுக்கும் வழங்கப்பட்டது. நகர மன்ற துணைத் தலைவர் சின்னத்தம்பி என்ற நடராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர்களை ஊக்குவித்தார். இந்த ஒற்றுமை கிரிக்கெட் தொடரை செய்தியாளர்கள் சக்திவேல், வடிவேல் மற்றும் சக பத்திரிகையாளர்கள் இணைந்து சிறப்பாக ஒருங்கிணைந்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி செயலாளர் தியாகராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆழ்கடலில் அவருக்கு பேனர் வைத்து பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி செயலாளர் தியாகராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உழவர்கரை தொகுதி பிரமுகர் ஜோசப் ஆழ்கடலில் அவருக்கு பேனர் வைத்து பிறந்தநாளை கொண்டாடினர். பின்பு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். புதுச்சேரி அடுத்த சந்திக்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலய பிரம்மோற்சவ செடல் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த கடலூர் மாவட்டம் கிளிஞ்சிக்குப்பம் மதுரா சந்திக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ செடல் திருவிழா கடந்த 24ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய நிகழ்வான நேற்று காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு அம்மனுக்கு வேப்பிலையால் புடவை உடுத்தி செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி செடல் தரித்து வாகனங்களை இழுத்து வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதில் கிராம நாட்டாமைகள் சின்னசாமி, அமாவாசை, பரந்தாமன், செல்லத்துறை, ஜெயராமன், செல்வம், தமிழரசன், தனசீலன் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற அரியாங்குப்பம் டோல்கேட்டில் அமைந்துள்ள விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ துர்கா, ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய 34ஆம் ஆண்டு மகோத்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ துர்கா மற்றும் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய
34ஆம் ஆண்டு மகோத்சவம் மற்றும் 8ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து மின் விளக்குகளில் அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது. மேலும் ஊரணி பொங்கல் வைத்தல், செடல் திருவிழா நடைபெற்றது. நேற்று முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் இருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று சங்கராபரணி ஆற்றில் கரைக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 13,255 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 229 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விரைவில் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு. கவர்னருடன் முதலமைச்சர் ரங்கசாமி 1 மணி நேர ஆலோசனை. வேதபாரதி சார்பில் மாபெரும் இந்திய மருத்துவ முகாம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைப்பு. அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாமில் சோகம். உடற்தகுதி தேர்வின் போது மயங்கி விழுந்த கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. புதுச்சேரியில் மாநில அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைப்பு. ஆரோவில்லில் போதைப் பொருள் இல்லா இளைஞர் உறுதிமொழி இயக்கத்தின் காணொலி நிகழ்வு. அமைச்சர்கள் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் பங்கேற்பு. சிவராந்தகம் கிராம வங்கியை இடமாற்ற எதிர்ப்பு. வங்கியை முற்றுகையிட்ட பொதுமக்கள். அதிகாரி உறுதியால் போராட்டம் வாபஸ். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.